ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இந்த ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி விலாக் பண்ணி மேட்ச் போயிட்டு இருந்தது. இந்தியா நியூசிலாந்து சீரிஸ். நிறைய பேர் நியூசிலாந்து சீரிஸ் பார்த்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லதாக போச்சு, ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக போச்சு. நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கும் ஸ்குவாட் எடுத்துட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் அவங்க டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபியூ இன்ஜுரிஸ் இருக்குது. மற்றும் நிறைய இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இந்தியா நம்ம சீரீஸே ஜெயிச்சது கிடையாது. ஸோ இந்த சீரீஸ் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்தியன் டீமுக்கு போய் ஜெயிக்கிறதுக்கு. புது பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம பிரசன்னா கூட ஹை பர்ஃபார்மன்ஸ் டைரக்டராக தான் வந்து ஹைஃபெல்ட் லயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டீமில் சவுத் ஆஃப்ரிக்காவில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு எபிசோடில் நம்மளோட ஜாயின் பண்ணுவார். பட் இந்த விளாக் வந்து எதோட கண்டினியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸ், ஐபிஎல்லில் யார் எந்த டீமுக்கு போவாங்க, யார் ரீட்டைன் பண்ணுவாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சில இதெல்லாம் பண்ணியிருந்தோம். நானும் கௌரவ சுந்தரமன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐபிஎல் ஆக்ஷன்ஸை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதோட ஒரு தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த எபிசோடுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபன்னியாக ஒரு பேர் வச்சுருக்கேன். யார் மனசில் யார், அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு விஜய் டிவியில் ஒரு இது வரும், ஒரு ஷோ ஒன்று வரும். ஸோ ஆக்சுவலி கிராண்ட் மாஸ்டர் அதோட டேக்லைன் இது. ஸோ அதுலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த டேக்லைனை. இந்த எபிசோடில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஆக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஐபிஎல்ல வந்து ரிட்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா டீமும் ரிட்டென்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் நம்ம ஷோவில் நம்ம சேனல்லேயே வந்து நிறைய ரிட்டென்ஷன்ஸ் கரெக்டாக போய் முடிஞ்சுது. எம்ஐ, சிஎஸ்கே. இன்ஃபேக்ட் எம்ஐயில் ஒரே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருந்தது. இஷான் கிஷன் எடுப்பாங்களா, சூர்யாவா, ஹார்திகா அப்படின்னு வரும்போது நான் இஷான் எடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் சூரியகுமார் யாதவோட போயிட்டாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஒரு சில டீமுக்கு வந்து நிறைய பேர் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு கிங்ஸ் 11 பஞ்சாப் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கேஎல் ராவில் ரீட்டைன் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனால் கேஎல் ராவில் வந்து இல்லைப்பா, நான் வேறு ஒரு பாதையை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டென்ஷனுக்கு ஒத்துக்கல. ஸோ சில டீம்ஸ், அதாவது வந்து இப்போ நம்ம இந்த ஐபிஎல்லே வந்து 2 பாகமாக பிரிச்சுக்கலாம் டீம்ஸ் எல்லாம். ஒரு பாகம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா சாலிடாக ரொம்ப நல்லா ஒரு பேஸ் போட்ட, ஒரு 10 வருஷமாக பேஸ் போட்ட ஒரு டீமு. மற்றபடி இன்னொரு டீம்ஸ் வந்து என்னடா எதை தின்னாடா பித்தம் தெளியும், எதை தின்னாதான்டா ட்ராஃபி வரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டீம். இது 2 பாகமாக நம்ம பிரிக்கலாம். இந்த 2வது பாகத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2வது பாகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 2வது பாகத்தில் இருக்கக்கூடிய டீம்ஸ் பார்த்தோம்னா நம்ம பிகேஎஸ், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் மற்றும் ஆர்சிபி. இதில் வந்து 2 டீம் வந்து டைட்டில்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக எஸ்ஆர்ஹெச் வந்து முன்னாடி டெக்கன் சார்ஜர்ஸாக இருந்தாங்க, ஹைதராபாத்தை சேர்ந்த ஃப்ரான்ச்சைசி. ஸோ அவங்க 2 டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. பட் இந்த ஃப்ரான்ச்சைசி அவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு டைட்டில் ஜெயிச்சாங்க. ஆர்சிபியோட அந்த ஒரு ஃபைனல் யாரா ஜெயிப்பாங்க, விராட் கோலி அந்த அடித்த 900,000 ரன்ஸ் கிட்டத்தட்ட 900 ரன் கிட்ட அடித்தார். அந்த வருஷம் அவரால் ஜெயிக்க முடியாமல் போச்சு. பட் ஆர்சிபியும் ஒரு பிகேஎஸும் நம்ம பஞ்சாப் கிங்ஸும் வந்து டைட்டிலே ஜெயிச்சதில்லை. ஸோ இவங்க கிட்ட வந்து இந்த ரிட்டென்ஷன்ஸ்லேயும் அதற்கான ஒரு பாதிப்பு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற ஆர்சிபி ஓவர் த இயர்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு அவங்களோட ரிட்டென்ஷன்ஸ்லாம். ஏபி டிவிலியர்ஸ் பண்ணிவிடுவாங்க, விராட் கோலி பண்ணிவிடுவாங்க, ஒரு செஹல் ஆக்ஷனில் போய் போன தடவை எடுத்தாங்க. பட் பெரும்பாலும் அவங்க ரீட்டைன் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த தடவை வந்து ஆர்சிபி 3 ரிட்டென்ஷனோட போயிருக்காங்க, ஆர்ஆரும் 3 ரிட்டென்ஷனோட போயிருக்காங்க. அதே பிராக்கெட்டில் உழக்கூடிய இன்னும் 2 டீம் பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் அண்ட் பிகேஎஸ். எஸ்ஆர்ஹெச்சும் 3 ரிட்டென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிகேஎஸ் 2 பண்ணியிருக்காங்க. அவங்க மேபி பிஷ்னோ இல்லை கேஎல் ராகுல் ஊத்துந்தா அவங்களும் பண்ணியிருப்பாங்க ரிட்டென்ஷன்ஸை. மார்க்ரம், பூரன் இவங்க பேர்லாம் அடிபட்டுச்சான்னு எனக்கு தெரியல. பட் அவங்களெல்லாம் ரீட்டைன் பண்ணப்படலை. ஸோ இந்த 4 டீம் ஆஸ் யூஷுவல் வந்து என்டையராக கோர் கிடச்சிச்சுன்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே கிடைக்கலடா அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு போயிருக்காங்க. ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப நல்லாவே கிடச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அவங்க ஒரு சேவிங்கை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 9 கோடிக்கான சேவிங்கை பண்ணியிருக்காங்க இந்த 4வது பிளேயர் ரீட்டைன் பண்ணாமல் இருக்கிறது. அது மட்டும்தான் தெரியுது. ஸோ ஆர்சிபி தரப்புலேருந்து நம்ம பார்த்தோம்னா, சரிடா யாரோட ரீட்டைன் பண்ணலாம், யாரோட வெளில விட போகிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம செஹல் இருந்தார், பர்பிள் கேப் ஹோல்டர் ஹர்ஷல் பட்டேல் இருந்தார், மற்றும் நம்மளோட இவர் இருந்தார், பேர் என்ன, சிராஜ் ஆஃபீஸ்லி ரிட்டைன் பண்ணாங்க, தேவ்தத் படிக்கல் இருந்தார், ஏபி ஆஃபீஸ்லி ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லை. ஸோ இந்த 3 பேரில் யாரையா ரீட்டைன் பண்ண முடியுமாடா அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த 3 பேரில் யாரையும் ரீட்டைன் பண்ண முடியல. ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி இவங்க 3 பேர் ஒருவேளை ஆக்ஷனில் போனால் 9 கோடிக்கு போவாங்களா, சரி மேபி போக மாட்டாங்க, நம்ம அந்த 9 கோடி ஆக்ஷன் பர்ஸில் வச்சுன்னா அந்த 9 கோடிக்கு ஒரு பிளேயருக்கு போல 2 பிளேயரை வாங்கலாமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஆர்சிபி போயிருக்காங்க. யூகிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அந்த கணக்கு சரியாக கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும் அப்படின்னு ராதா ரவி சொல்கிற மாதிரி கணக்கு சரியாக வரலாம். பட் ஆனால் அந்த பிளேயரை எடுக்க முடியுமா, அவங்க ஒரு செஹல் வந்து முன்னாடி வந்து ஒரு ஆப்ஷனில், ஹர்ஷல் பட்டேல் மேபி பின்னாடி வரலாம், ஏன்னா அவர் மார்க்கி பிளேயரில் வரமாட்டார். ஸோ மார்க்கி பிளேயர், அந்த மார்க்கி பிளேயர்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்த வீடியோவில் பாருங்கள், அதை பற்றி என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த ஆக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் எங்கே வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்கமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஆர்சிபியோட கதை அது. அவங்க ஓரளவுக்கு கணக்கை வந்து
சரியாக தான் பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி போய் நம்ம பைசா வச்சுக்கலாமே ஆக்ஷனில், இந்த ஆக்ஷன் ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போயிருக்காங்க. நம்ம பிகேஎஸ் வந்து டெஃபினட்டாக ரவி பிஷ்னாய், ஷாருக் கான், கேஎல் ராகுல் எல்லாம் ஆப்ஷன் இருந்தது. ஆனால் அவங்களால பண்ண முடியாமல் போச்சு. மயங்க் அகர்வால் ஒருத்தர் ஒத்துக்கிட்டாரு. அவர் ஒத்துட்ட உடனே அவர் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. ஹர்ஷ்தீப் சிங் லோக்கல் பாய், சிறுவன் சிங் அப்படின்னு நம்ம சடகோபன் ரமேஷ் குர்ஜப்னீத் சிங் டிஎன்பியில் சொல்லுவார். இங்கே இவர் ஒரு சிறுவன் சிங்கை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 72 கோடியோட வராங்க ஆக்ஷனுக்குள்ளே. 2 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணாங்க. அது ஹர்ஷ்தீப் சிங் அன்கேப் பிளேயருங்கிறதுனால 4 கோடிக்கும், மயங்க் அகர்வால்கிட்ட பேசி தம்பி நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கப்பா நீ கிங்ஸுக்கு, ஸோ ஒரு 4 கோடி கம்மியாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 12 கோடிக்கு ரீட்டைன் பண்ணி, என்ன தான் வந்து 12 கோடிக்கு ரீட்டைன் பண்ணாலும் அவங்க ப்ரைஸ் கேப்லேருந்து 14 கோடி போகும். ஸோ இந்த ப்ரைஸ் கேப் அதுக்குள்ளே வரேன். இந்த ப்ரைஸ் கேப் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐபிஎல்ல நீங்கள் 4 பிளேயர் வரைக்கும் ரீட்டைன் பண்ணலாம் சார். 2 இந்தியன் பிளேயர், 2 ஃபாரின் பிளேயராக பண்ணலாம், இல்லை 3 இந்தியன் பிளேயர், இல்லை 1 ஃபாரின் பிளேயராக பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ். ஒருவேளை கேப்ட் அண்ட் அன்கேப் பிளேயர் அப்படின்னா, கேப்ட்னா இந்தியாவுக்கு விளையாடின பிளேயர், அன்கேப்ட் அப்படின்னா வந்து அவங்க இந்தியாவுக்கு விளையாடாத பிளேயர், விளையாடக்கூடிய பிளேயர் ஆனால் விளையாடாத பிளேயர், ஐபிஎல் மட்டும் விளையாடுற பிளேயர் அப்படிங்கிறதுல அன்கேப் பிளேயர் நீங்கள் ரீட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா 4 கோடி கொடுக்கணும் சார். நீங்கள் 4 கோடி கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுல எங்களுக்கு பாதரேஷன் கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு உலகத்தையே மடித்து கொடுத்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லிடணும். ஒரு வேளை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாருக் கானை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, இல்லை ரவி பிஷ்னாய் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க சார் 4 கோடிக்கு ஒத்துக்க மாட்டேன், நான் 6 கோடி 7 கோடி கொடுத்தா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஐபிஎல்கிட்ட சொல்லணும். 6 கோடி கொடுத்து வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா உங்களோட ப்ரைஸ் பர்ஸ், அதாவது 90 கோடியிலேருந்து 6 கோடி ரிஜெக்ட் செய்யப்படும். அதாவது டிடெக்ட் பண்ணுவாங்க, சப்ட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அடுத்தபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கேப் பிளேயர் அப்படின்னா நீங்கள் கேப்டு பிளேயர் அப்படின்னாலே 6 கோடி கொடுக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மினிமமாக. ஸோ நீங்கள் 4 பிளேயர் ரிட்டைன் பண்ணால் ஃபஸ்ட்டு பிளேயர் 16 கோடி, செகண்ட் பிளேயர் 12 கோடி, தேர்ட் பிளேயர் 8 கோடி, ஃபோர்த் பிளேயர் 6 கோடி. இதை வேறு ரகத்தில் பண்ணியிருக்காங்க. அது டாப் ஹாஃபில் இருக்கிற டீம், அவங்ககிட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஆரை பற்றியும் பார்த்துடலாம். 3 பிளேயர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட ரீட்டென்ஷன் பண்ணுறதுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர் இன்ஜூரி ஆயிருக்காரு, அவரை பண்ணலாமான்னு தெரியல. பென் ஸ்டோக்ஸ் ஒரு ரிட்டென்ஷன் பிளேயர், பூனேக்கு ரொம்ப நல்லா விளையாடினார், அவரோட பெஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வருஷம் 15 கோடி எடுத்தாங்க. பட் ஆர்ஆருக்கு ஒரு பயங்கரமாக ஒன்றும் பண்ணல. ப்ளஸ் அவர் அந்த வந்து என்ன சொல்கிறது, எனக்கு மென்டலாக பிரேக் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால பேபி அவங்ககிட்ட பேசிட்டு, இல்லைடா இவர் மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைன் பண்ணாமல் போயிட்டாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு இளம் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால அவரை மலிவான விலைக்கு பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க 62 கோடியோடு வராங்க. மற்றும் எஸ்ஆர்ஹெச் 68 கோடியோடு வராங்க. 3 பிளேயர், கேன் வில்லியம்சன் தலைவன் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி தலைவனை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்களுக்கு ஒரு தலைமை இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க தலைவராக இல்லையா அப்படிங்கிறது தெரியல, பட் அதை தான் நோக்கி தான் ரீட்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றும் உம்ரான் மலிக் அண்ட் அப்துல் சமாத் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ரொம்ப ரேர், அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற கமாடிட்டி இல்லை. மற்றும் உம்ரான் மலிக் 150 போடுறாரு, பயங்கரமாக கேப்சர் பண்ணார் மைண்டை. சரி இவரையும் பிடிச்சி போட்டுடலாம்டா, ஆக்ஷனில் எப்படியும் விலைக்கு போவார், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு பிடிச்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 டீமை பற்றி நான் ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இவங்க 4 பேருமே வந்து ஜாஸ்தி பைசாவோட வராங்க. இதில் லீஸ்ட் பைசா வச்சிருக்கிறது ஆர்சிபி, பட் ஜாஸ்தி பைசா வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பிகேஎஸ். போன தடவையும் அவங்க தான் ஜாஸ்தி பைசாவோட ஆக்ஷனுக்குள்ளே வந்தாங்க. 72 கோடியோட வராங்க சார், நல்லா கேட்டுக்கோங்க, 72 கோடி. இந்த பைசாவோட வந்தால் என்ன 72 கோடி என்ன பெரிய மேட்ரா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இங்கே தான் உங்களை மார்க்கி பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இணைக்கிறதுக்கான நேரம் வருது. இந்த மார்க்கி பிளேயர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்ஷனில் ஜென்ரலாக பேட்ஸ்மேன் ஒரு செட்டு, அதாவது எப்படி வரும்னா பேட்ஸ்மேன் செட் 1, பேட்ஸ்மேன் செட் 2, போலர் செட் 1, போலர் செட் 2, போலர்ஸ்லேயே வந்து ஸ்பின் போலர்ஸ் செட் 1, ஃபாஸ்ட் போலர் செட் 1 இந்த மாதிரி வரும். அப்புறம் கீப்பர் செட் 1, கீப்பர் செட் 2 அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷனில் வந்து அந்த செட்டுனா என்னன்னா, அந்த செட்டில் ஒரு 8 பிளேயர் இருப்பாங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க ஏலத்தில், அப்படியே உள்ளேருந்து எடுத்து ஏலத்துக்கு விடுவார் அந்த ஆக்ஷனர். ஸோ அந்த செட்டில் மார்க்கி பிளேயர்ஸுங்கிற ஒரு செட்டு நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மார்க்கி பிளேயர் செட்டு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து எந்த பேட்ஸ்மேன் போலர் அதெல்லாம் இல்லாமல் இந்த பிளேயர்லாம் ஹை இம்பாக்ட் பிளேயரா, இந்தியாவுக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஐபிஎல்லையும் நல்லா பண்ணியிருக்காங்க, பல வருஷமாக ப்ரோவன் மேட்ச் வினர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் 16 பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மார்க்கி செட்டில். அந்த 16 வந்து 2 செட்டாக பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு செட்டு 8, அதுக்கப்புறம் ஒரு செட்டு 8 அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் இன்னொரு செட்டு 7 கூட பிரித்தாங்கன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. இந்த மார்க்கி செட்டில் யாரெல்லாம் வந்தோம் அப்படின்னா நானும் வந்தேன், அதனால தான் சொல்கிறேன். ஷிகர் தவன் வந்தார், எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் ஷிகர் தவன் வந்தார், ஒரு 5 கோடி கிட்ட போனார். இன்ஃபேக்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து ஷிகர் தவனை எடுக்கலை, டெல்லியும் ஷிகர் தவனை ரீட்டைன் பண்ணல, எஸ்ஆர்ஹெச்சும் ரீட்டைன் பண்ணிக்கலாம் அந்த வருஷம். இந்த தடவை அவரும் ஆக்ஷனில் இருக்கார். ஸோ அவர் திருப்பி மார்க்கியில் தான் போவார். ஏன் 5 கோடிக்கு போனார் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஏன்னா ஷிகர் தவன் ஒரு ரன் பேங்க், 400-500 ரன் கண்டிப்பாக அடிச்சிருவார். 5 கோடி தான் ஒரு வேல்யூவா அப்படின்னு கேட்டோம்னா மேபி நாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னா, ஒரு 8 பேரும் அடிச்சுக்கிறாங்க, இவருக்கு இதாண்டா ப்ரைஸ் அப்படின்னு நாங்களாம் நினைக்கிறோம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க.
பட் அந்த ஆக்ஷனுக்கும் இந்த ஆக்ஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அந்த ஆக்ஷனில் ஆர்டிஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது, ரைட் டு மேட்ச் அப்படிங்கிறது. 5.5 கோடிக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப் ஷிகர் தவன் அப்படி தட்டி கொக்கி போட்டு தூங்கினாங்க. எஸ்ஆர்ஹெச் என்ன சொன்னாங்க, அவ்வளோதானா 5 கோடியா ஷிகர் தவன் மாதிரி ஒரு பிளேயருக்கு, நாங்கள் இதுக்கு தான் சார் அவர் ரீட்டைன் பண்ணல, ஒரு வேளை 8-9 கோடிக்கு ரீட்டைன் பண்ணியிருந்தோம்னா அந்த ப்ரைஸை வந்து எனக்கு 4 கோடி இன்னொரு பிளேயருக்கு கொடுக்க முடியாமல் போயிடுமேங்கிறனால தான் போட்டேன், இந்தா வாங்கிக்கோ ஆர்டிஎம் அப்படின்னு சொல்லி 5 கோடிக்கு அப்படியே மலிவாக எடுத்து அப்படி ஜாக்கெட்டில் வச்சுன்னு போயினே இருந்தாங்க. ஸோ இது ஆர்டிஎம் மூலம் நடந்தது, இது இந்த தடவை நடக்காது. ஸோ இந்த மார்க்கி செட்டு இந்த தடவையும் வரும். இந்த மார்க்கி செட்டில் யாரெல்லாண்டா வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் சஹர் இருக்கார் சிஎஸ்கேலேருந்து, அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். சிஎஸ்கேலேருந்து ஷார்துல் தாக்கூர் வருவார், ஒரு ஃபாஃப் டுப்ளசி வருவார், ராபின் உத்தப்பா வருவார். ராபின் உத்தப்பா மார்க்கி செட்டில் வருவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல, பட் ஒன்ஸ் அப்பான் டைம் நல்ல பைசாக செல் ஆனார். இப்போ அவர் இந்தியாவுக்கு கரண்ட்டாக விளாடாதனால அவர் இந்த மார்க்கி செட்டில் வருவாரான்னு தெரியல. ராய்டு கண்டிப்பாக மார்க்கி செட்டில் வரமாட்டார், போன தடவையே வரல ராய்டு, அதனால தான் ஒரு கம்மியாக ஒரு மாதிரி ரீசனபிள் ப்ரைஸுக்கு போனார். தீபக் சஹர் கரண்ட் இந்தியன் பிளேயர், சிஎஸ்கேக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு, ஓகே அவர் வரதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. ராகுல் சஹர் ஒரு கரண்ட் இந்தியன் பிளேயர், மார்க்கி செட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குருணால் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர், வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹார்திக் பாண்டியா கன்ஃபார்ம்ங்க, மார்க்கி கன்ஃபார்ம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இஷான் கிஷன் டிராஃப்ட் ஆகலை அப்படின்னா இஷான் கிஷன் கண்டிப்பாக மார்க்கில் வருவார். இஷான் கிஷன் டிராஃப்ட் ஆகிறா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஃபியூச்சரில் சொல்கிறேன் அதை பற்றியும். என்னோட கெஸ் என்ன அப்படின்னு சொல்லி. யுஸ்வேந்திர செஹல் ஒருவேளை டிராஃப்ட் ஆகலை அப்படின்னா மார்க்கில் இருக்கார். ஸ்ரேயஸ் ஐயர் டிராஃப்ட் ஆக மாட்டாரா, மார்க்கில் இருக்கார். அஸ்வின் டிராஃப்ட் ஆலையா தெரியல, சொல்கிறேன் அப்புறமா, மார்க்கியில் இருக்கார். ஷிகர் தவன் கன்ஃபார்ம் மார்க்கி. கேஎல் ராகுல் கன்ஃபார்ம் மார்க்கி, ஒருவேளை ரிட்டைன் ஆகலைன்னா. குல்தீப் யாதவ் அது எனக்கு தெரியல, கரண்ட்டாக இந்தியாவில் இருக்காரு இல்லை. அகெயின் இது ஃப்ரான்ச்சைஸியோட டிமாண்டை பேஸ் பண்ணி மார்க்கியில் வரலாம். ஒரு ப்ரோ-1 மேட்ச் வினராக கடைசி ஒரு 2-3 IPL விளாடலை இந்தியன் டீமில் இல்லை, ஸோ அதனால் தெரியல. சுப்மன் கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்மாக மார்க்கியில் வரணும். மனிஷ் பாண்டே பேட்ஸ்மேன் செட் 1ல் வருவார். ஸோ இதுதான் மார்க்கி. நீங்கள் ஏலத்தில் எப்போ வரீங்க அப்படிங்கிறது தான் மார்க்கி பிளேயர். நம்ம IPL கொஞ்சம் பின்னாடி நோக்கி போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. 2008 IPL ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது ஐக்கன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டாங்க. ஐக்கன் பிளேயர்ஸ்னால் என்னடா அப்படின்றியா, ஐக்கன் பிளேயர்ஸ்னால் ரொம்ப சிம்பிளுங்க. சௌரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக், ராகுல் டிராவிட், அப்புறமா வந்து இன்னொரு டீம் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 5 பிளேயருக்கு வந்து ஐக்கன் பிளேயர் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் VVS லக்ஷ்மணுக்கு கூட ஐக்கன் பிளேயர் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, ஹைதராபாத்தில் போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ VVS லக்ஷ்மண் என்ன பண்ணார், எனக்கு நீங்கள் அந்த ஐக்கன் பிளேயருக்கு ரூல் என்னன்னா, ஏலத்துக்கு வாங்கப்பா, இவங்கெல்லாம் உங்கள் சிட்டியை குறிக்கிறாங்க, இந்த ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் ஏலத்துக்கு வந்து நீங்கள் ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு எந்த பிளேயர் எடுக்கிறீங்களோ அந்த பிளேயர் ப்ரைஸோட 1.5 மடங்கு நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வருஷம் சௌரவ் கங்குலி வந்து KKRல ஐக்கன் பிளேயராக இருந்தார். இஷாந்த் சர்மா ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு விற்று போனார் KKRக்கு, அதோட ஜாஸ்தி 15% ஜாஸ்தியாக வந்து சௌரவ் கங்குலி கொடுத்தாங்க. 1.5 மடங்குல 15% ஜாஸ்தி, 10% ஜாஸ்தி, அந்த மாதிரி. அந்த ஐக்கன் பிளேயர் கான்செப்டை 2008-10 சீசனுக்கு அப்புறமா கைவிட்டாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்குறீங்களா? மகேந்திர சிங் தோனி அவரோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2008 ஆக்ஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு ஐக்கன் பிளேயர் இல்லை, 2 டீமுக்கு ஐக்கன் பிளேயர் இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இல்லை, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இல்லை. சாரி, நான் மிஸ் பண்ண அந்த ஒரு டீம் யுவராஜ் சிங். பட் நம்ம லக்ஷ்மண் என்ன பண்ணார், ஹைதராபாத்தில் இல்லைப்பா நீங்கள் ஃபுல் பர்ஸோட போங்க, என்னையும் ஆக்ஷன்லேயே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனுக்கு போய் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பர்ஸை கொடுத்தாரு. ஸோ இந்த டீம்ஸுக்கெலாம் மட்டும் ஐக்கன் பிளேயர்ஸ் இல்லாதனால ஹெவியாக போக முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கேயோட ஆர்ச் ரைவல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் தான் ஆல் அவுட்டாக போனாங்க MS தோனிக்கு. சிஎஸ்கே என்ன பண்ணாங்க, இந்த டேக் த 25 அப்படின்னு 1.5 மில்லியன் வரைக்கும் போனாங்க. MIயால் 1.5 மில்லியனுக்கு மேலே போக முடியல. ஏன், காசு இல்லையா? காசு இல்லை. அவங்க அதுக்கு மேலே போனாங்கன்னா அதுக்கப்புறமா சச்சின் டெண்டுல்கருக்கும் அவ்வளோ பைசா பே பண்ணணும். கிட்டத்தட்ட 60% ஆக்ஷன் பர்ஸு அவங்க 2 பேருக்கு செலவாயிடும். என்னால் டீம் எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால மும்பை வந்து எங்களால் தோனி எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு அப்போவே கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐக்கன் பிளேயர்ஸுங்கிற கான்செப்டை 2010 அந்த டைமோட நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கான்செப்ட் தான் மார்க்கி பிளேயர்ஸ். மார்க்கி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுங்க. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய ரெட் கார்பெட் ஈவெண்ட்டு, இல்லை ஒரு பெரிய இப்போ ஃபாரின்லாம் ப்ளே வருது, இல்லை ஒரு நம்மளோட தலை படம் வருது, தளபதி படம் வருது அப்படின்னா அதுக்கு இந்த ரெட் கார்பெட் ஈவெண்ட், அந்த படத்தை ஓப்பன் பண்ணிட்டே வாங்கப்பா ரெட் கார்பெட் ஈவெண்ட்டுப்பா, இது ஒரு மார்க்கி ஈவெண்ட்டுப்பா, முக்கியமான ஈவெண்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் மார்க்கி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு லிஸ்ட்டு. ரைட்டு, என்னடா இவர் மார்க்கி பிளேயர்ஸுங்கிறாரு, இந்த பிளேயர் பேர் சொல்கிறாரு, இந்த பிளேயர் பேர் சொல்கிறாரு, கீழே இருக்கிற டீம் SRH, RR, PKS, RCB இவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. மேலே 4 அந்த டீம் 4 ஏன் மேலே இருக்குன்னு நான் சொன்னேன்னா, கன்சிஸ்டண்ட்டாக டைட்டில்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. KKR 2 டைட்டில், CSK 3 டைட்டில், CSK 4 டைட்டில் ஆயிடுச்சு, MI 5 டைட்டில். ஸோ DC டைட்டில் ஜெயிக்கல, பட் ஆனால் கடந்த ஒரு 5 வருஷமாக டீம் நல்லா சூப்பராக பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் பர்ஸு இந்த மார்க்கி பிளேயர்ஸில் போன தடவை பார்த்தீங்கன்னா ஷிகர் தவன் கிங்ஸ் 11 எடுக்க வேண்டியது SRHக்கு போயிட்டார்.
அஸ்வின் நான் கிங்ஸ் 11க்கு போய் சேர்ந்தேன், பொலார்டு மும்பை இந்தியன்ஸுக்கு போனார். மோஸ்ட்டாக இந்த மார்க்கி பிளேயர்ஸ் வந்து இந்த ரீட்டைன் பண்ணுற 4 பிளேயர் தவிர 3 பிளேயர் தவிர அந்த டீமோட கோரை அமைக்கக்கூடிய ஒரு பிளேயராக அமைவாங்க. அதனால தான் அவங்கள மார்க்கிங்கிறாங்க. என்னங்க கோரு, என்னங்க மார்க்கி அப்படிங்கிறீங்களா? ஏன் கோருன்னு சொல்கிறேன்னா, இந்த கோருங்கிற பிளேயர் வந்து இப்போ ஒரு கைரன் பொலார்டு எடுத்துக்கோங்க, இல்லை உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, மற்றவங்களை பற்றி எதுக்கு பேசணும்? எல்லா சீசனும் 15 விக்கெட் 20 விக்கெட் எடுக்கிறது அப்படி கிடையாது. ஒரு 4 ஓவர் போட்டு கரெக்டாக பேங்க் மாதிரி அமைச்சிடுவார். இவரை சுற்றி நம்ம டீமை பில்ட் பண்ணலாம். போட்டால் 4 ஓவருக்கு 25 ரன் 30 ரன் கொடுப்பாரு. அதை சுற்றி நல்ல போலர்ஸ் போட்டாங்கன்னா விக்கெட் விழும். அதே மாதிரி நம்ம டீமுக்கு ஒரு இந்தியன் பிளேயர் செட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபாரினர்ஸை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உதாரணம். அந்த டீமில் வந்து நிரந்தரம் 11 பிளேயருக்கு ஒரு ஃபார்மேட்டாக அமைஞ்சிடுவார். ஸ்பின்னரை பற்றி நம்ம பாதர் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஃபோக்கஸில் அந்த மார்க்கி பிளேயரில் யாராவது எடுப்பாங்க. ஸோ இந்த மார்க்கி பிளேயரு எல்லாருக்கும், அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸி வந்து 4-5 பிளேயர் எடுக்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், SRH கிங்ஸ் 11 எடுத்தாங்க. நிறையா பைசா இருந்தது லாஸ்ட் டைமும், இந்த தடவையும் இருக்குது. ஆனால் அவங்கள RTM பண்ணிட்டாங்க. இன்னொரு ரஷீத் கானையும் கிங்ஸ் 11 எடுத்தாங்க, SRH RTM பண்ணிட்டாங்க. பட் இந்த தடவை அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. RTMே பண்ண முடியாது. அதனால இந்த கீழே இருக்கிற 4 டீம் 68 கோடி உள்ள SRH, PKS 72 கோடி, RR 62 கோடி உள்ள டீம்ஸ் மார்க்கி பிளேயர்லேருந்து 2 பேரோ இல்லை ஒருத்தர் 3 பேரோ இல்லை தலா 2 பிளேயரோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த 4 டீமும் ஸ்டாண்டர்டுங்க. 48 கோடி 48 கோடி 48 கோடி. டெல்லி மட்டும் 47.5 கோடி. அது ஏன் டெல்லி அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆண்ட்ரிக் நோர்க்கியா 6.5 கோடி வாங்கியிருக்காரு. வேற யார்கிட்டயாவது ஒரு 5 கோடியை தள்ளி விட்டு ஏதாவது ஒரு வழி பண்ணி அவங்களும் 48 கோடியோட போயிருக்கலாம். ஒரு 50 லட்சம் அவங்களுக்கு ஒரு நஷ்டம் ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு. பைசா குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. அக்ஷர் பட்டேலுக்கு 9 கோடி கொடுத்துருக்காங்க, 12 கோடி கேப்பில் இருக்கிற பிளேயருக்கு. இது என்னடா 12 கோடி 9 கோடி? அதாவது வந்து நீ ஒரு பிளேயர் ரீட்டைன் பண்ணால் 16, 2 பிளேயர் பண்ணால் 16, 12 அப்படிங்கிறத நிரந்தரமாக வச்சுட்டாங்க IPL ரூல்ஸு. ஆனால் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக அதை பாரு, செகண்ட் ஸ்லாட்டுக்கு 12 கோடி, ஆனால் நான் உனக்கு 9 கோடி தான் தருவேன், 3 கோடி எனக்கு மிச்சம் சேவிங் அப்படின்னு சொல்லி அக்ஷர் பட்டேல் கேஸில் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஃப்ரான்ச்சைஸியும் பண்ணலாம். MIயும் CSKவும் பண்ணலை. KKRும் DCயும் அதை பண்ணியிருக்காங்க. நெகோஷியேட் பண்ணி பிளேயரோட பைசாவை குறைச்சிருக்காங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு 8 கோடி கொடுத்துட்டாங்க. வருண் சக்கரவர்த்திக்கு 12 கோடியோட ஸ்லாட்டை கொடுத்து 8 கோடி தான் கொடுத்துருக்காங்க. வேற ஆண்ட்ரே ரசலுக்கு வந்து 12 கோடியை கொடுத்து 16 கோடி ஸ்லாட்டில் 12 கோடியை கொடுத்து, சுனில் நாராயணா 6 கோடிக்கு 6 கோடியை கொடுத்து பாருப்பா, ஸ்பின்னர் ரேட்லாம் 4லேருந்து 6 கோடி 7 கோடிக்குள்ளே தான் போகுது. இந்த 6 கோடின்னு கொடுத்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேலே இருக்கிற டீம்ஸ், இந்த மார்க்கி பிளேயர் அவங்களுக்கும் வேணுங்க, கண்டிப்பாக வேணும். அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் 2 பிளேயராவது என்னோட 48 கோடி பேங்க்கில் 2 பிளேயரை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மார்க்கி பிளேயர்ஸ் மொத்தத்தையும் கீழே இருக்கிற 4 பேர் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தென் கேம் ஆனுங்க. ஏன்னா எல்லா டீமும் சரிசமாக பிரிஞ்சிடும். இந்த 8 டீமோட மட்டும் ஆக்ஷன் முடியலை. இந்த மார்க்கியில் பயங்கரமான சண்டைகள் நடக்கும். அந்த மார்க்கில் நடக்கக்கூடிய சண்டையில் டாப் ஹாஃபில் இருக்கிற டீம் ஏதாவது மார்க்கி பிளேயர் எடுத்து அவங்க கோரை அமைக்க முடியுமா, இல்லை டாப் ஹாஃபில் இருக்கிற டீமை எடுக்க விடாமல் தடுத்து கீழே இருக்கிற டீம் நல்ல கோரை செட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத தாண்டி புதுசாக வர 2 டீம் டிராஃப்ட் பண்ணலாம். இந்த டிராஃப்ட்டுங்கிறது என்னப்பா அப்படிங்கிறீங்களா? இப்போ நான் சொன்ன பிளேயர் KL ராகுல், ரஷீத் கான் வெளில வந்துட்டாரா, SRH ரீட்டைன் பண்ணலன்னா அனுஷிகர், எங்கள் கிட்டலாம் வந்து இந்த புது ஃப்ரான்ச்சைசி பேசி உங்களை டிராஃப்ட் பண்ணிக்கிறாங்க. 33 கோடி வரைக்கும் பர்ஸ் கொடுத்துருக்காங்க டிராஃப்டிங்க்கு. 2 இந்தியன் 1 ஃபாரினர் எடுக்கலாம், இல்லை 2 ஃபாரினர் 1 இந்தியன் கூட எடுக்கலாம். 33 கோடி போகும். இந்த மாதிரி 3 பிளேயர் எடுத்து டிராஃப்ட் பண்ணால் 33 கோடி போகும். எடுப்பாங்களா? 33 கோடிக்கு கட்டாயமாக எடுப்பாங்க. நீங்கள் 3 பிளேயர் டிராஃப்ட் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம் ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு. என்னதான் 90 கோடி எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப கடினம். லக்னோவை பற்றி நிறைய செய்திகள் வருது. KL ராகுல் போயிட்டாரு, ரஷீத் கானும் அங்கே தான் போகிறாருங்கிற செய்தி வருது. 3வது பிளேயர் அவங்க சூரியகுமார் யாதவ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு அரசல் பொருசலாக நியூஸ் வந்துச்சு. பட் அது நடக்கலை. அதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. கேன் வில்லியம்சனோட பேசினாங்க, அது கேன் வில்லியம்சன் கூட போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம்லாம் வெளில வந்தது. அதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ரூமராகவே இருந்துட்டு போட்டோம். அவங்க 3 பிளேயர், அந்த 3வது பிளேயர் யார்? இஷான் கிஷனை நோக்கி போவாங்களா, ஹார்திக் பாண்டியாவை நோக்கி போவாங்களா, இல்லை ஹார்திக் பாண்டியா குருணால் பாண்டியா 2 பேரும் பிரதர்ஸாக நாங்கள் பேக்கேஜாக போகிறோங்க அப்படின்னு அகமதாபாத் போவாங்களா? ஏன்னா லோக்கல் குஜராத்தி பாய்ஸ் அவங்க போவாங்களான்னு தெரில. அந்த 2வது டீம் அகமதாபாத் டீம் மட்டும் தான் கொஞ்சம் சைலண்டாகவே இருக்குது. அவங்க ஓனர்ஸ் வந்து நீ யார்கிட்ட பேசினாங்க, அவங்க யார் எடுக்க போகிறாங்கிற மாதிரி நியூஸே இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் டெல்லி கேபிட்டல்ஸ் வெளில வந்திருக்காரு. அவரை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு கேப்டன் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நிலவில் இருக்குது. அது வரைக்கும் இந்த 3 பிளேயரை டிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒருவேளை அகமதாபாத் 3 பேர், லக்னோ 3 பேர் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மார்க்கி பிளேயர் லிஸ்ட்டில் தாங்க கோர் அமைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. இந்த கீழே இருக்கிற டீம் மேலே இருக்கிற டாப்பில் பண்ணுறாங்களோ இல்லையோ,
ஆர்சிபி மாதிரியே 57 கோடியோட அந்த 2 டீமும் ஆக்ஷனுக்கு வரும். ஸோ இந்த முன்னாடி இருக்கிற 4 டீம் டிசி, கேகேஆர், எம்ஐ அண்ட் சிஎஸ்கே மார்க்கியில் இருக்கிற பிளேயர் 1-2 பேரை தட்டி பறிக்கிறதுக்கு பயங்கரமான போட்டி போடுவாங்க. கீழே இருக்கிற அந்த 4 டீம் நான் சொன்னேன் இல்லையா, நிறையா ப்ரைஸ் பர்ஸ் வச்சிருக்கிற டீமும் புது டீமும் அவங்கள அதை எடுக்க விடாமல் தடுத்து எவ்வளோதான் முடியுமோ அவங்களுக்கு எவ்வளோ பைசா கொடுத்தாலும் இந்த பிளேயர்ஸ்லாம் கிடைக்கக்கூடாது. நம்ம அந்த பிளேயர்ஸ் எடுத்தோம்னா பின் ஹாஃபில் நம்ம பார்த்துக்கலாம். கோர் சரியாக அமையாது, அன்கேப் பிளேயர்ஸ் ஆட வேண்டிய சூழ்நிலை வரும். சரி, இப்போ நீங்கள் கேட்பீங்க அன்கேப் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே பின்னாடி போய் எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். அந்த அன்கேப் பிளேயர்ஸ் மேட்ச் வின்னர்ஸாக ப்ரூவ் ஆனால் அவங்க தான் மார்க்கி பிளேயர்ஸில் வருவாங்க. அவங்க ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் இந்த மார்க்கி பிளேயர்ஸில் இருக்க போகிற செட்டு இது வரைக்கும் காணாத மாதிரி. இந்த மாதிரி மார்க்கி பிளேயர்ஸில் யாரெல்லாம் போயிருக்காங்க? யுவராஜ் சிங் ரெக்கார்ட் பைக்கு போயிருக்காரு. தினேஷ் கார்த்திக் மார்க்கி செட்டில் வந்தாரான்னு தெரில. பட் இந்த மெகா ஆக்ஷனில் மார்க்கி செட்டில் வரவங்க நிறையா பைசாக்கு முன்னாடி போயிருக்காங்க. மினி ஆக்ஷனில் வரவங்க தான் யாராவது ஒரு பிரபலமான பிளேயர் வந்தால் நிறையா பைசாக்கு போவாங்க, அன்கேப் போவாங்க. இதில் அன்கேப் பிளேயர்ஸ் ரொம்ப பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஒரு 3-4 பிளேயர் வேணால் ஹை ப்ரைஸுக்கு போகலாம், அன்கேப்டோ இல்லை லாஸ்ட் செட்டில் வரவங்களோ. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா போன தடவை எஸ்ஆர்ஹெச் கிங்ஸ் லெவனுமே திருப்பி அடிச்சுக்கிட்டாங்க. யாருக்கு? கேஎல் ராகுல், மணிஷ் பாண்டே 2 பேரும் தலா 11 கோடிக்கு போனாங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ஃப்ரான்ச்சைசிஸுக்கு. ஸோ அந்த மாதிரி பேட்டில் யாருக்கு புது பிளேயருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறைய பேர் இருக்குது. அது க்ளோஸராக ஆக்ஷன் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி அன்கேப் பிளேயர் பெரிய பைசாக்கு போவாங்க, மார்க்கி பிளேயர் இந்தந்த டீமுக்கு போனால் நல்லாயிருக்கும், இந்தந்த டீமுக்கு போகிறாங்க, இந்தந்த பைசாக்கு போகிறாங்க, இந்தந்த ப்ரைஸுக்கு போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா உங்களோட காமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியன்ஸை கொடுங்க. இது இந்த எபிசோடுக்கான நிலவரம். அதாவது மார்க்கெட் கருத்து கணிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யார் யார் எங்கெங்கே போகிறாங்க, யார் யாரை எடுப்பாங்க. மாக் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று சொன்னல, எல்லா டீம்ஸும் இப்போ உட்காந்து மாக் ஆக்ஷன் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. 10 டீமையும் ஒரு இடத்துல உட்காந்து வச்சு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு யார் என்னென்ன ப்ரைஸுக்கு போகிறாங்க திட்டமிடுதல் பண்ணணும். அவங்க ஆக்ஷனில் உதாரணத்துக்கு ஏ பிளேயர் ஒரு 10 கோடிக்கு போவார். சரி, ஒரு 10 கோடிக்கு போவார், 10.2 கோடி கொடுத்தா நமக்கு கிடச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு பட்ஜெட் செட் பண்ணுவாங்க. மார்க் ஆக்ஷன் மூலமாக ஒரு 7-8 வாட்டி மார்க் ஆக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சில பிரபலமான டீம் பேர் சொல்லாமல் சொல்கிறேன், அவங்களாம் 8, 10, 12, 14 வாட்டி பண்ணிட்டு வருவாங்களாம் டேபிளுக்கு வரதுக்கு முன்னாடி. ஸோ அவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நமக்கு நம்ம மனசில் பிடிச்சவங்க யார் மனசில் யார், அவங்களுக்கு என்ன பேருன்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த டைமில் ஒரு ஃப்ரான்ச்சைஸியும் மனசை உடச்சிக்கிட்டு யாரை எடுக்கணும், எனக்கு யார் வேணும், ஒரு வேலை இவர் கிடைக்காம போனால் இவர் பேக்கப் ஆப்ஷன் எப்படின்னு தேடி ஏகப்பட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. உங்க டீமோட ட்விட்டர் ஹேண்டில், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், உங்களுக்கு ஃபேவரட் டீம் யாரோ அதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி என்னென்ன சின்ன சின்ன கிசுகிசுகள் வருது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே சமயம் நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கும் யார் போவாங்க, என்னென்ன வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அசஸ் பண்ணி பார்க்கலாம். டில் அண்ட் டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.